வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது எக்கனாமிக்கல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றியும் இந்தியாவோட பட்ஜெட்டை பற்றியும், அதுக்கப்புறம் பொருளாதார ஆய்வறிக்கைகள், அப்புறம் இதில் பொருளாதார ரீதியாக என்னென்ன இது முன்னணியில் இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அது குரூப் 1க்கு எக்கனாமிக்ஸ் மற்றும் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 50 கொஸ்டின்ல கண்டிப்பாக இந்த கண்டென்ட் மேஜர் ரோல் பண்ணும். இது இப்போ வர குரூப் 1க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட்டை பற்றி பார்த்துக்கலாம். அதாவது பட்ஜெட், அதாவது மத்திய அரசோட நிதிநிலை அறிக்கை 2025 to 26. மத்திய நிதிநிலை அறிக்கையில் 8வது முறையாக நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது மிகப்பெரிய சிறப்பம்சம். பட்ஜெட்டோட உரை 74 நிமிடங்களுக்கு உரையாட்டியிருக்காங்க. பட்ஜெட்டோட உரை எத்தனை நிமிடங்கன்னா 74 நிமிடங்களுக்கு உரையாட்டியிருக்காங்க. இதனோட மொத்த மதிப்பு எப்படின்னு பார்த்தோம்னா 50 லட்சம் கோடிக்கு அப்ராக்சிமேட்லி 50 லட்சம் கோடி அளவுக்கு பட்ஜெட்டோட மதிப்பு இருக்கு. 50,65,345 கோடி பட்ஜெட்டோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா 50,65,345 லட்சம் கோடி பட்ஜெட் இந்தியாவோட பட்ஜெட்டோட மதிப்பு. 2024-25 பட்ஜெட் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4.15 லட்சம் கோடி தான். ஆனால் இப்போ எவ்வளோ பட்ஜெட் மதிப்புங்கிறது 50.65, அதாவது 50,65 கோடி அளவுக்கு வந்துட்டோம் இப்போ. அதோட கருப்பொருள் என்னன்னா சப்கா விகாஸ், அதாவது பாரதத்தோட பரந்த கொள்கை. சப்கா விகாஸ் அப்படின்னா பாரதத்தோட பரந்த கொள்கை. பாரதத்தோட பரந்த கொள்கை அப்படிங்கிறது ஒரு 6 பாயிண்ட்ஸ். அதெல்லாம் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை தான் உள்ளடக்கியதான் பரந்த கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுல எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பூஜ்ய வறுமை, வறுமையோட அளவை பூஜ்ஜியமாக்குறது முதல் கொள்கையாகும். 2வது 100% நல்ல தரமான பள்ளி கல்வியை கொடுக்கறது. 100% தரமான நல்ல பள்ளி கல்வியை தரது. 3வது உயர்தர மலிவு மற்றும் விரிவான சுகாதார பராமரிப்பு. உயர்தரமான மலிவு மற்றும் விரிவான சுகாதார பராமரிப்பும். 4வது வேலைவாய்ப்பு மற்றும் 100% திறமையான உழைப்பு. வேலைவாய்ப்பை அடைக்கிறது மட்டும் இல்லாம 100% திறமையான உழைப்பை பயன்படுத்தி அவங்க வேலை செய்யற மாதிரி அப்படிங்கிறதும். அடுத்து 5வது பொருளாதார நடவடிக்கையில் 70% பெண்களுக்கு தர்றது. பொருளாதார நடவடிக்கையில் 70% பெண்களுக்கு தர்றது. விவசாயிகள் நமது நாட்டை உலகின் உணவு கூடையாக மாற்றுகிறார்கள், அதாவது உணவு கூடையாக மாத்துறாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்லி இந்த தீம்ஸ்ல 5 வகையான கருப்பொருட்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களோட பட்ஜெட் உரையில இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பட்ஜெட்ல முன்மொழியப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முக்கியமா சொல்லியிருக்க முக்கியமான, அதாவது புதுசா சொன்ன திட்டங்களை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இது ரிலேட்டடா டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த முக்கியமான திட்டங்கள் என்னன்னு மட்டும் பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்கீம்ஸ் ஓரியன்டா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஆட் பண்றேன், போய் பார்த்துக்குங்க. இது பட்ஜெட்ல இருக்கிற முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும்தான். பிரதம மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா, தன் தன்யா கிருஷி யோஜனா அப்படிங்கிறது விவசாயில உற்பத்தி திறனை மேம்படுத்துறது, நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துறது. இதெல்லாம் பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா கீழே வரும். ஏற்கனவே உள்ள திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து குறைந்த உற்பத்தி திறன், மிதமான பயிர் தீவிரம் மற்றும் சராசரிக்கு குறைவான கடன் அளவுருக்களை கொண்ட 100 மாவட்டங்கள்ல செயல்படுத்துறதா நோக்கமா கொண்டதான் இந்த பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2வது ஸ்கீம் என்னன்னா கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம். கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம் அப்படின்னா என்னன்னா மாநிலங்களோட இணைந்ததான் அந்த திட்டம். முதலீடு, தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது மூலம் விவசாயிகளுக்கு வேலையின்மை அப்படிங்கிற நிலையை நிவர்த்தி செய்யறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்தது பருப்பு வகைகளுக்கு ஆத்ம நிர்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆத்ம நிர்பந்தம் ஸ்கீம் கீழே விவசாயிகள் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உளுந்து, தோர், மசூர் பருப்பு வகைகள், இந்த 3 பருப்பு வகைகளை 4 ஆண்டுக்கு அப்ளை பண்ணாங்க. 4 ஆண்டுக்கு அவங்க இந்த பருப்பு உளுந்தும், தோரும், மசூர் 3ஐயும் உற்பத்தி செஞ்சாங்கன்னா அரசு அந்த விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செஞ்சுக்கும். பதிவு செஞ்சுட்டு உற்பத்தியை தொடங்கினாங்க அப்படின்னா நீ அடுத்து வர 4 வருஷத்துக்கு அந்த விவசாயிகிட்ட இருந்து கவர்மெண்ட் கொள்முதல் செய்துக்கும். இதுதான் இந்த திட்டத்தோட ஸ்கீம். அதுல சமையல் எண்ணெய் ஆத்ம நிர்பர் அடையறதா அரசாங்கத்தோட முதன்மை நோக்கம். தேசிய அளவுல உண்ணக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் மிஷனை செயல்படுத்தும். உளுந்து, தூர், மசூர் சிறப்பு கவனம் செலுத்தும் அடுத்த 6 ஆண்டுக்கு. மத்திய நிறுவனங்கள் NAFED அண்ட் NCCF அண்ட் NCCF இந்த மூணு பருப்பு வகைகளை அடுத்த 4 வருஷத்துக்கு விவசாயிகள் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா இந்த மத்திய நிறுவனங்கள் மூலமா NAFED மூலமாகவும் NCCF நிறுவனத்தின் மூலமாகவும் விவசாயிகிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க.
அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முறை தொழில் முனைவோருக்கான திட்டம். ஃபர்ஸ்ட் முதல் தொழில் தொடங்குறாங்களா, அவங்களுக்குன்னு தனி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலியமா 5,00,000 பெண்கள், பழங்குடியினர் மற்றும் பட்டியல சாதியினர் சேர்ந்தவர்களை வந்து தொழில் முனைவரா மாற்றதான் இந்த திட்டத்தோட நோக்கம். முதல் முறையாக தொழில் முனைவோருக்கான திட்டம். அடுத்தது சாகான், அங்கன்வாடி மற்றும் போஷான் அப்படின்னாவே என்ன தெரிஞ்சுக்கணும்? ஊட்டச்சத்து. குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள், அப்புறம் வளர் இளம் பருவத்தினரான பெண்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து வழங்குவதற்காக கொண்டு வந்ததான் இந்த ஷாகாம் அங்கன்வாடி போஷான் திட்டம். பாரதி பாஷா புஸ்தக் திட்டம் அப்படின்னா பள்ளி மற்றும் உயர்கல்விகளுக்கு டிஜிட்டல் வடிவில் இந்திய மொழி புத்தகங்களை வழங்குறதா என்ன அப்படின்னா பாரதி பாஷா புஸ்தக் திட்டம். அடுத்தது சுவாமி நிதி அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் வந்து சுவாமி நிதி 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 1 போயிட்டு தான் இருக்குது. இந்த 2 படி அப்படின்னா அரசாங்கத்தில் மலிவு மற்றும் நடுத்தர வருமான வீட்டு வசதி, அதாவது வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்குறாங்கல்ல, சுவாமி நிதி கீழே தான் கொடுக்குறாங்க. அதில் அந்த ஸ்கீம் கீழே போய் மறுபடியும் லோன் வாங்கி வீடு கட்டிக்கலாம். அதுக்காக லான்ச் பண்ணதான். அடுத்தது இது ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற பிளான் தான். அதுக்குன்னு நிறைய ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான திட்டம் தான் பிரதமரோட கதிசக்தி திட்டம். கதிசக்தி திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, தேசிய புவிசார் திட்டங்களையும் நகரப்புற திட்டமிடுதலையும் நிலப்பதிவுகளை வந்து நவீனமயமாக்கி உட்கமைப்பு திட்டங்களை வந்து வடிவமைக்கிறது. ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மூலியமா எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு வராங்க. அதுதான் வந்து பிரதமர் கதிசக்தி திட்டம். அடுத்தது இந்தியாவோட ஜிடிபி ரேட் என்னன்னு பார்த்துக்கலாம். அது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட ஜிடிபி ரேட் வந்து கரண்ட்ல 6.5 அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. நாமினல் ரேட்டு தான். இது கரண்ட் இயருக்கு வந்து சொல்ல முடியாது. ஆனால் 2025-26 வந்து மதிப்பிடப்பட்டுள்ளது வந்து 65 தான். 24-25க்கும் மதிப்பிடப்பட்ட ரேஷியோனா 6.5 தான். ஆனால் அச்சீவ் பண்ணது 7.4. ஆனால் மதிப்பிடப்பட்டது 6.5. 2023-24க்கு 8.2, 2022-23க்கு 7.6, 2001-2002ல 9.7% இருந்திருக்கும் நம்மளோட ஜிடிபி ரேட்டு. இப்போ கம்மியாயிட்டே தான் வந்துட்டு இருக்கு. நம்மளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வந்து கம்மியாயிட்டு தான் வந்திருக்கு. குளோபல் எக்கனாமிக்கல் க்ரோத் ரேட், அதாவது உலக அளவில் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து இந்தியா வந்து 2025ல் வந்து 6.2, 26ல் 6.3 அப்படின்னு இருக்கு. இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது. உலக அளவில் பொருளாதார வளர்ச்சியில இந்தியா முதல் இடத்துல இருக்கு. 6.2%, 2026ல் வந்து 6.3%. சைனா வந்து 25லையும் 26லையும் ஒரே ரேட்ல தான் இருக்குது, 4.0. இந்த இதை வந்து வெளியிடுறது வந்து உலக வங்கிக தான் வந்து வெளியிடும். யூஎஸ்ஏ வந்து 1.8, இப்போ 2026லையும் 1.7. இது அவங்களோட பொருளாதார வளர்ச்சி. இதான் இந்த நிலையில தான் இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது தமிழ்நாட்டோட பட்ஜெட்ல என்ன திருக்குறள் இடம்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சமன் செய் சீதூக்கும் கோல் போல அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய் தீர்தூக்கும் கோல் போல அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. எப்படி சரிசமமா நின்று எடையை காட்டுற மாதிரி அரசு வந்து சரிசமமா நிலையா நின்று அனைத்து துறைகளுக்கு பொதுவான வளர்ச்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிறது. அதுல தாமஸ் பிக்காட்டி அப்படிங்கிற உலகளவில் இருக்கிற பொருளாதார வல்லுநரோட கூற்றையும் எடுத்து வச்சிருக்காங்க. தாமஸ் பிக்காட்டி அப்படிங்கிறவர், இன்இக்வாலிட்டி இஸ் த சாய்ஸ் பட் வி கேன் சூஸ் எ டிஃப்ரெண்ட் பாத் அப்படி. இன்னும் அதாவது சமமற்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிதான். ஆனால் நாங்கள் அதை தேர்ந்தெடுக்காம நாங்கள் வேற டிஃப்ரெண்ட் பாத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்றது. தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டில் பண்ணுறாங்களா, இதுக்கு ஜிடிபி வராது. இது வந்து ஸ்டேட் லெவலுங்காட்டி நம்மளுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் அப்படின்னு வரும். 2020-21ல் வந்து 2.58% தான் இருந்துச்சு. ஏன்னா கொரோனா வந்தங்காட்டி நம்ம அங்கே இப்போ ரொம்ப லோவாக இருந்தோம். 2020-22ல் வந்து 15.91%. 2021-22ல 15.91%. 2022-23ல 15.48%. 2023-24ல 13.71%. 2024-25ல 14.49%. 2025-26ல 14.50%. கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரே ஸ்டேபிளா தான் போயிட்டு இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்துல தமிழ்நாடு. அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் வந்து உலக தமிழ் ஒலிம்பியாடு வந்து நடத்துறதுக்கு பட்ஜெட்ல அறிக்கை விட்டுருக்காங்க. அகரம் மொழிகளில் வந்து அருங்காட்சியகம் வந்து மதுரையில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது விட்டுருக்காங்க. அது அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் எங்கே ஏற்படுத்தலான்ட்டு இருக்காங்க அப்படின்னா மதுரையில். மொழிகளோட அருங்காட்சியகம் வந்து மதுரையில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. நொய்யல் அருங்காட்சியகம் வந்து ஈரோட்டிலையும், நாவாய் அருங்காட்சியகம் வந்து ராமநாதபுரத்திலையும் ஏற்படுத்துறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு. அகரம் வந்து மதுரையிலையும், மொழிகளின் அருங்காட்சியகம், நொய்யல் வந்து ஈரோட்லையும், நாவாய் அப்படிங்கிறது ராமநாதபுரத்திலையும் தொடங்கறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம் அப்படிங்கிறது வந்து சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் தொடங்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னா குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்துல கொண்டு வந்ததா என்ன கலைஞர் கனவு இல்லம்.
முதல்வர கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, கடைக்கோடி குக்கிராமங்களையும் சென்றடையும் வகையில் தரமான சாலைகள் அமைக்கிறதா என்னன்னா முதல்வரோட கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். அடுத்தது பாருங்க, நிலையான வளர்ச்சி குறியீடு SDC. நிலையான வளர்ச்சி குறியீடு SDG அப்படிங்கிறது வந்து 2023-24 ஆண்டுல நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2023-24 ஆண்டுல இந்தியாவின் நிலையான வளர்ச்சி குறியீடு வந்து எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 71 பாயிண்ட். 71 அப்படிங்கிறது வந்து 100 மார்க்குக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 71 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. 2020-21 வந்து 66 புள்ளிகள் தான் இருந்துச்சு. 2023-24 வந்து 71 புள்ளிகள் வந்து இந்தியாவில் இருக்கு. இது இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. 2018 வந்து எத்தனை இருந்தோம் அப்படின்னா 57 புள்ளி தான். 2019-20 60 புள்ளி, 20-21 66, 23-24 71 புள்ளிகள் வந்து இந்தியா பெற்றிருக்கு. இது வந்து SDC நிலையான வளர்ச்சி குறியீடு. எப்படி நிலையா வளர்ந்துட்டு போகுது அப்படிங்கிறதுல வளர்ச்சி குறியீட்டுல இந்திய அளவுல நிலையான வளர்ச்சி குறியீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து கேரளாவும் உத்தரகாண்டும் 79 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. கேரளாவும் உத்தரகாண்டும் 79 புள்ளிகள் பெற்று முதல் இடத்திலும், தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. கோவா வந்து 73 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்கு. முதல் 3 இடத்துல இருக்கிறது வந்து கேரளா, உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துலயும், செகண்ட் இடத்துல தமிழ்நாடு, 3வது இடத்துல கோவாவும் இருக்கு. கடைசி இடத்துல வந்து நாகாலாந்து, ஜார்க்கண்ட், பீகார் இருக்கு. பீகார் வந்து 57 புள்ளியுள்ள கடைசி இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து SDGல யூனியன் பிரதேசங்கள்ல வந்து சண்டிகர் வந்து முதல் இடத்திலும், ஜம்மு காஷ்மீர் வந்து 2வது இடத்திலும், புதுச்சேரி வந்து 3வது இடத்துல இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 4வது இடத்துல இருக்குது. டெல்லி வந்து 5வது இடத்துல இருக்கு. சண்டிகர் வந்து 2வது இடத்துலையும், புதுச்சேரி 3வது இடத்துலையும், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து 4வது, டெல்லி 5வது இடத்து. அந்த SDGல இந்தியன் இண்டெக்ஸ்ல வந்து 16 இலக்குகளை வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கான மார்க் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 100 மதிப்பெண் பெற்றானா அவங்க இலக்கை பூர்த்தி செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் பூர்த்தி ஆகல அப்படின்னா அவங்க இன்னும் முன்னேறணும் அப்படிங்கறக்காக. வளர்ச்சி குறியீட்டுல வந்து தமிழ்நாட்டோட இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது நிலையான தமிழக அளவில், அதாவது தேசிய இதை வந்து தமிழ்நாட்டோட குறியீட்டை தேசிய சராசரியோட ஒப்பிட்டு இருக்காங்க. வறுமை தமிழ்நாட்டில் வந்து 92% வந்து வறுமை ஒழிக்கிறதுல வந்து அடைஞ்சிருக்கு. தேசிய அளவில் 72% தான். ஆனால் தமிழ்நாட்டில் 92% வறுமை ஒழிப்பு அடைஞ்சிட்டாங்க. பசிப்பினி அகற்றல வந்து தமிழ்நாடு 75% இருக்குது. தேசிய அளவில் சராசரி வந்து 52%. மக்கள் நலத்துல வந்து தமிழ்நாடு 77, தேசிய அளவிலும் 77. தரமான கல்வியில வந்து தமிழ்நாடு 76% வந்து நல்லா இருக்கு. தேசிய சராசரி வந்து 61%. பாலின சமத்துவம் வந்து தமிழ்நாடு 53% இருக்கு. தேசிய சராசரியை விட அதிகம் தான். தேசிய சராசரி வந்து 49. தூய்மையான குடிநீர்ல வந்து 90% தமிழ்நாட்டில் இருக்குது. தேசிய அளவில் 89. குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி அப்படிங்கிறது வந்து 100% தமிழ்நாட்டில் பூர்த்தி ஆயிருக்கு. இந்திய அளவில் 96. தொழில்நுட்ப உட்கட்டமைப்புல வந்து வசதிகள் வந்து 67% இருக்குது. தேசிய சராசரியை விட சற்று அதிகம். தேசிய சராசரி 61. சமத்துவமின்மை குறைத்தல்ல வந்து 76%தோட தமிழ்நாடு இருக்கு. தேசிய சராசரி வந்து 65%. சுற்றுச்சூழல் பாதுகாப்புல வந்து 81% வந்து மார்க் பெற்றிருக்கு. தேசிய அளவை விட அதிகமே. அமைதி காத்தல், நீதி, நிர்வாகம் இதுல 78 மதிப்பெண் பெற்றிருக்கு. உற்பத்தி மற்றும் நுகர்வோர்ல 78. தேசிய அளவுல கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலை வாய்ப்புல 81 மார்க் பெற்றிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டோட நிலையான வளர்ச்சி குறியீடுகள். பெண்களுக்கான சிறந்த நகரங்கள். இந்த பட்டியல தமிழ்நாட்டில் 8 நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. இது அவதார் குழு அப்படிங்கிறவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கேரளா வந்து மாநிலங்கள்லயே வந்து கேரளா வந்து முதல் இடத்துல இருக்குது. தெலுங்கானா 2வது இடத்தம். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள்ல இடத்துல கேரளா தான் ஃபர்ஸ்ட் இடம். செகண்ட் இடம் தெலுங்கானாவும், 3வது இடம் மகாராஷ்டிரா, 4வது இடம் தான் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள்ல தமிழ்நாடு 4வது இடத்துல தான் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் வந்து சென்னை வந்து 4வது இடத்துல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இடம் வந்து குருகிராமம் வந்து 7.68. குருகிராமம், மும்பை, பெங்களூர் அதுதான் இருக்கு. குருகிராமம், மும்பை, பெங்களூர் அதான் ஃபர்ஸ்ட் 3 இடத்துல இருக்கு. குருகிராமம் ஃபர்ஸ்ட், மும்பை செகண்ட், பெங்களூர் தேர்டு. சென்னை வந்து 7.08, 10க்கு 7.08% பெற்றிருக்கு. அடுத்தது சிறிய நகரங்கள்ல வந்து கோவை வந்து 7.75 மதிப்பெண்களுடன் முதல் இடத்துல இருக்கு. இது மெட்ரோ சிட்டிக்கும். ஆனா சிட்டிஸ் அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்ல வந்து 7.7% முதல் இடத்துல இருக்கு. கொச்சி வந்து 7.41% 2வது இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது உலகின் மகிழ்ச்சியான நாடுகள். உலகில் மகிழ்ச்சியான நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் வந்து பின்லாந்து முதல் இடத்துல இருக்குது. டென்மார்க் செகண்ட் இடத்துல இருக்குது. ஐஸ்லாந்து 3வது இடத்துல இருக்கு. உலகில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் வந்து 2025 படி
2025 படி பின்லாந்து ஃபர்ஸ்ட் இடத்துலையும், டென்மார்க் செகண்ட் இடத்துலையும், ஐஸ்லாந்து 3வது இடத்துலையும் இருக்கு. இது 2025 படி. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னா 2024ல வந்து 126வது இடத்துல இருந்தோம். இப்போ 2025ல 118வது இடத்துல இருக்கோம். உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல வந்து 2024 வந்து 126வது இடத்துலையும் 2025ல 118வது இடத்துல இருக்கோம். அடுத்தது நாட்டிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. அது நிலையான பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. 2012-13ல 5.37% பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கு. 2021-22ல 7.89%, 22-23ல 8.13%, 20-23 அதாவது 23-24ல 8.23%, 24-25ல 9.69% பெற்றிருக்கு. 2023-24ல வந்து தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 15,71,368 கோடி ஆயிருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2023-24ல. 2024-25ல தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 17,23,698 கோடி. அதாவது 17.23, 2024-25ல 17.23 கோடி தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்தது ஃபர்ஸ்ட் இடத்துல தமிழ்நாடு எதிலெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல தமிழ்நாடு எதிலெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2004-2005ல அதிகபட்ச மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்துல வந்து 9.69% பெற்று முதல் இடத்துல இருக்கு. 2002 படி இந்திய அரசு பொருளாதார ஆலோசனை குழுவால் வெளியிடப்பட்ட சமூக முன்னேற்ற குறியீட்டிலையும் வந்து முதல் இடத்துல இருக்குது. சமூக முன்னேற்ற குறியீட்டுல முதல் இடத்துல இருக்கு. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி மதிப்புல வந்து முதல் இடத்துல இருக்கு. 2025ஆம் ஆண்டு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில வந்து முதல் இடத்துல இருக்குது. 14.6 பில்லியன் மின்னணு பொருட்களை தமிழ்நாடு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கு. தோல் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில வந்து தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. தோல் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. அதிக பெண் காவலர்கள் உள்ளதுல வந்து தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில வந்து 38% பெற்று முன்னணியில இருக்கு. இந்திய அளவுல வந்து 38% வந்து தமிழ்நாட்டுல உற்பத்தி செய்யப்படுது. அதிக எண்ணிக்கையிலான அரசு அலோபதி மருத்துவர் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. அது மின்னணு ஏற்றுமதியில, சமூக முன்னேற்ற குறியீட்டுல, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வளர்ச்சி விகிதத்துல, தோல் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில, பெண் காவலர்கள்ல வந்து தமிழ்நாடு இந்திய அளவுல முதல் இடத்துல இருக்கு. முன்னணியில 2வது இடத்துல எதுலாம் இருக்கு அப்படின்னா நிலையான வளர்ச்சி இலக்குல வந்து 2வது இடத்துல இருக்கு. புவியியல் குறியீடுல வந்து GI டேக் பெறதுல வந்து புவிசார் குறியீடு பெறதுலயும் 2வது இடத்துல இருக்கு. காற்றாலை உற்பத்தியில வந்து 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு காற்றாலை உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுலயும் 2வது இடத்துல இருக்கு. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுல வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டின் வறுமை விகிதம் வந்து 1.4% தான். தமிழ்நாட்டோட வறுமை விகிதம் 1.4%. இந்தியாவோட வறுமை விகிதம் 11.28%. தமிழ்நாட்டோட வறுமை விகிதம் 1.4% தான். இந்தியாவோட வறுமை வந்து 11.28%. தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட 1.74% அதிகம். தனிநபர் வருமானம் வந்து தேசிய சராசரியை விட 1.74% வந்து அதிகமாக தான் இருக்கு. அடுத்தது தாய் வழி இறப்பு விகிதத்துல வந்து 1 லட்சம் பிறப்புகளுக்கு வந்து 2021-22ல 90.6 பேர் இருந்துச்சு. இப்போ 2024-25ல குறைஞ்சு 39.6 பேர் அப்படிங்கிற கணக்குல இருக்கு. 39.6 பேர் அப்படிங்கிற கணக்குல இருக்கு. அடுத்தது குழந்தை இறப்பு விகிதத்துல வந்து 1 லட்சம் பிறப்புகளுக்கு வந்து 2021-22ல 10.4 அப்படின்னும் விகிதம் தான் 10.4%. 2024-25ல 7.6% இருக்கு. அதாவது 1 லட்சம் பிறப்புகளுக்கு. அடுத்தது உயர்கல்வியில வந்து சேர்க்கை வந்து 2020-21ல 47%, 23-24ல 51.3% வந்து முன்னிலையில் இருக்கு தமிழ்நாடு. உயர்கல்வி சேர்க்கையில வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு இந்திய அளவுல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவில் வந்து எக்கனாமிக்கல் ரிலேட்டட் தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் மிங்கிள் பண்ணி போடுறேன். அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஓகே, பாய்.